கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும் என ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கருத்துக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் கோமியம் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்கே மாட்டில் சிவாஸ்தானத்தில் கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்தை தொடர்ந்து எடுத்தான். இயற்கை விவசாயம் கைவோங்க வேண்டும் என்ற நல்ல கருத்தையே வலியுறுத்திய காமகோடியின் பேச்சு மாட்டின் கோமியத்தில் முடிய அந்த பேச்சே அவரை இக்கட்டான நிலைமைக்கு தள்ளி இருக்கிறது. ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இது மாதிரி பல இதுக்கு நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய மெடிசன். இந்த மெடிசனல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோசாலையில் மாட்டுப் பொங்கல் அன்று கோ பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி இந்தியாவின் பொருளாதாரத்தை அழிக்க வேண்டுமென்றால் அதற்கு நாட்டு மாடுகளை அழிக்க வேண்டுமென பலர் நினைத்தார்கள் என்று வரலாற்றில் இருப்பதாக கூறினார். மேலும் காய்ச்சலால் அவதிப்பட்ட தனது அப்பா சன்னியாசி ஒருவர் கூறியதால் கோமியம் குடித்ததாகவும் அதன் பின்னர் அவருக்கு 15 நிமிடங்களில் காய்ச்சல் குணமாகிவிட்டதாகவும் காமகோடி கூறியது பெரும் சர்ச்சைக்கு வழிவகுத்திருக்கிறது. கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்கே மாட்டில் சிவாஸ்தானத்தில் கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்தை தொடர்ந்து எடுத்தான். காமகோடியின் இந்த கருத்து தற்போது வைரலாகி அறிவியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அத்தோடு அவருக்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. அந்த காலத்தில் கோமியத்தை தெளித்துதான் பார்த்திருக்கிறேன். பசுமாட்டின் கோமியத்தை குடிக்க கூறிய ஐஐடி இயக்குனர் காமகோடியின் கருத்து ஏற்புடையதல்ல என்றும் எதை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு பேசுகிறார் என தெரியவில்லை என்றும் அமைச்சர் பொன்முடி கண்டனம் தெரிவித்தார். காமகோடிதான் தினமும் கோமியத்தை குடித்து வருவார் போல என கூறியதுடன் அவரே குடித்துவிட்டு நன்றாக இருக்கட்டும் என அவர் கிண்டலாக கூறினார். கோமியத்தை பிடிச்சி தெளிச்சுவாங்க தலையில். அதுதான் நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து நான் இருந்துக்கும்போது அதான் மாட்டு கோமியம்னா அதுதான் பசுமாட்டு கோமியமாக பார்த்து இது பண்ணுவாங்க. அதை போய் குடிங்கன்னு சொல்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். அது எந்த அளவிற்கு அவர் எதனா பண்ணியிருப்பாரா, அவர் தானே அதான் சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும், நல்லது அவருக்கு. கோமியம் குறித்து பேசிய காமகோடியின் வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் எதிர்ப்பு தெரிவித்தார். ஐஐடி மெட்ராஸ் இயக்குனரே இப்படி போலியான அறிவியலை பரப்புவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என காட்டமாக தெரிவித்தார். இதனிடையே காமகோடியின் சர்ச்சையான கருத்துக்கு இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதில் பசுக்கள், எருமைகளின் சிறுநீர் மாதிரிகளை இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வுக்கு உட்படுத்தியதில் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய 14 வகையான பாக்டீரியாக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. மனிதர்கள் கோமியத்தை குடித்தால் அதில் இருக்கும் பாக்டீரியாக்கள் மூலம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. காமகோடிக்கு பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்கள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் பாஜக தரப்பில் இருந்து ஆதரவு வந்துள்ளது. ஐஐடி இயக்குனர் சொந்த மதத்தின் மீது கொண்ட நம்பிக்கையால் பாராயணம் பாடுவதிலும் தவறில்லை, பசுமாட்டின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அவர் கூறிய கருத்திலும் தவறில்லை என்றார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.